இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ரைஸ் வைக்க போறேன். ரைஸ் வைக்க போறீங்க? மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க ரைஸ். குக்கர்ல வச்சா கொஞ்சம் சீக்கிரமா ஆகும். குக்கர்ல வச்சா சீக்கிரமா ஆகும். எப்பயும் குக்கர்ல தான் வைக்கிறேன். ஏன் போய் சொல்ற? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், என் பர்த்டே வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஈரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது இருக்குது. அதை நான் வந்து இன்றைக்கி குக் பண்ண போகிறேன், என்னோடய ரெசிபி. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ணுறாங்கோ, பார்த்துங்கோ. சிக்கன் வாஷ் பண்ணுறாங்க. இதில் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. என்னோட ஈரல் வேலை என்ன வேலை? போய் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சரி, ஓகே. இருக்கிற ஈரலையும் சேர்த்து வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுரு. அதை வந்து ஆமாம், எனக்கு நான் வெங்காயம் வெட்டி ஆகணும். அந்த என்னோட ரெசிபி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா, அது மட்டும்தான். அதை மட்டும் போட்டு நல்லா ஸ்பைஸியாக வைப்பேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பேச்சுலர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்ட சொல்லியிருக்காங்க நம்மளையே. போயிட்டு வெங்காயம் வெட்டணுமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கத்தி எடுத்துக்கலாம். ஓகே, ஐ எம் யூசிங் திஸ் நைஃப். இந்த கத்தியை வச்சு வெங்காயம் மட்டும் இல்லை, எல்லாமே பண்ணலாம். அட நாதாரி பையல, இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா பண்ணுறோம், பண்ணியே ஆகிறோம். செஞ்சுடுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிடும். அந்த வயசில் நாங்களாம் இந்த விட ரொம்ப ஷார்ப்பான பையன். ஒண்டியாக செஞ்சுட்டு போயினே இருப்பான். இருட்டாக கிடக்கு, லைட்டை போட்டுக்கலாம். சத்தமாக இருக்குது, கதவை சாத்திக்கலாம். யாரோட டிஸ்டர்பன்ஸும் நமக்கு மாடி. வெங்காயம், ஆனால் அதுக்குள்ளே 2 உருளைக்கிழங்கு கிடக்குது. ஒரு எத்தனை வெங்காயம் எடுத்ததுக்கப்புறம் நீ என்னத்த சொல்கிறது? இப்போதைக்கு ஒரு 4 வெங்காயம் எடுத்துருங்க. ஒன்று உருண்டிட்டு வேற ஓடுது. 4 வெங்காயம். ஒரு 5 எடுத்தவா? 5 + 1 நம்மளுக்காண்டி ஒரு இனம். 6 வெங்காயம். 6 வெங்காயம். அதுக்கப்புறம் இங்கே தக்காளி. நான் சொன்ன ஆச்சி மசாலா. எனக்கு வந்து ஆச்சி மசாலா தான் பிடிக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். வெங்காயம் வெட்டுறதுக்காண்டி கட்டிங் போர்டு உடஞ்சி கிடக்குல்ல, இதை பார்க்க வந்து அந்த கீபோர்டில் இருக்க கீஸ் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் பின்னாடி இருக்கிறது உடஞ்சிருக்கு. இந்த சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம் கட்டிங் போர்டு. இப்போ போயிட்டு வெங்காயம் வெட்டுவோம். நம்மளே போய் வெங்காயம் வெட்ட விட்டாங்க கைஸ். சண்டே அதுவுமா வீட்டில் இருந்தால் வெங்காயம் வெட்ட வேண்டியதெல்லாம் நிலமை. என்ன பண்ணுறது? 1 hour later. அலறேன்னு பார்த்தீங்கன்னா 4 வெங்காயம் தான் வெட்டுடு. கட்டில் இருந்து தண்ணி தாரையாக ஊற்று. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த வெங்காயம் வெட்டுறப்ப கட்டில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க மக்களே. கண்டு எரியுது கைஸ். அப்படியே 4 வெங்காயம் உடிச்சதுக்கு கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். பட் என்னன்னா இங்கே பார்த்தீங்களா, அவங்க குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் வெட்டிட்டு என்னோட ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை அப்படியே விட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பச்சை மிளகா கூட வெட்டி வைக்கல. என்ன நாயா இது? நான் வெட்டிக்கிட்டு இருந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டு, இங்கே பாருங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்ப நான் என்ன பண்றது? நானா பைத்தியக்காரனா? இல்ல தெரியாம கேக்குறேன். அப்ப இல்லையா? இல்ல பைத்தியக்கார இல்ல. சரி, ஓகே. நம்ம சிக்கன் கிரேவி வந்து தாளிச்சு விட்டுருவோம். வாங்க வாங்க வாங்க. சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இங்கிட்ட வாங்க. ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வெங்காயத்தையும் வெட்டிட்டேன். வெங்காயம் எல்லாம் நான் வெட்டிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கணும். அதுக்கு என்னைய போக சொல்கிறாங்க. அதை போய் நான் எப்போவுமே நம்ம வீட்டில் தான் அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம். பட் ஆனால் இந்த டைமில் இப்போ இல்லை, முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து அரைச்சி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால வந்து ஒரு 20 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்து முடிஞ்சு போச்சு. நான் இப்போ 20 ரூபாய்க்கு 5 பூண்டு பேஸ்ட் பாக்கெட்டே 5 ரூபா தான். 20 ரூபா 5 பூண்டு பேஸ்ட். 20 ரூபாய்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே கிடையாது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதுவும் சொன்னது, நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு இதை நீ தான் வெட்டினேன்னு காமிச்சிக்கோ. வெட்டி முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் என்னது நான் தான் வெட்டினேன்னு காமிச்சிக்கிறது.
இன்ன வரையில் வெட்டினது நானும் மகளே, உங்களுக்கே தெரியும். யார் சொல்றது? அழுக வெட்டி இருப்பேன் நான். கண்ணுல இருந்து தண்ணி தாரையா ஊத்துச்சு, உங்களுக்கே தெரியும் தானே. நீங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாத்தீங்க தானே. இப்ப போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வாங்கிட்டு வரேன். பாய். என்ன உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திங்க, இங்க அதிகமா தான் ஊத்துவாங்க. எண்ணெய் வந்துட்டு அதிகமா ஊத்துறது கிடையாது, அது வந்து டேஸ்ட். இப்ப என்ன நல்லா சூடாயிருச்சு, இதுல வந்து வெங்காயம் போடுது லைட்டா. ஆமா, லைட்டா வெங்காயம் போடணும், ஏன்னா மேல தெளிக்காதுக்காக. ஸோ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மாதிரியே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கடையில் வாங்கிட்டு வந்தது. கவரை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்படி தாங்க சூறு ஏமாத்துறாங்க. இதை நம்பி தான் நம்மளும் கலக்கு நல்லா கலக்காவே. சில பேர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும்போது ஐயோ மேலே தெளிச்சிருமே அப்படின்னு நினைப்பாங்க. ஓஹோ. ஸோ அதுக்கு வேண்டி இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஃபேனோட சுவிட்ச். இதை போட்டோம்னா இங்கே மேலே ஃபேன் ஓடும். ஓ தெரியுதா? ஃபேன் ஓடாமல் எங்கே ஓடும்? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பால்கோவா மாதிரியே இருக்குதா, ஆனால் பால்கோவா இல்லை, அதுதான் வந்து என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன், 1 கிலோ சிக்கன். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் யாப்பா. என்ன மேலே தெரிஞ்சிச்சு கைஸ், அதில் இருக்கிற லெக் பீஸ் அது எனக்கு தான். 3 இருக்குது, 3மே எனக்கு தான். ஒரு கோழிக்கு எப்படி 3 கால் வந்துச்சுன்னு எனக்கு கேட்கக்கூடாது நீங்கள், அது கடையில் கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தது. எங்கள் அண்ணா கடை. ஆமாம், இது ப்ரொமோஷன்லாம் இல்லை கைஸ், சும்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள். மிளகா கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க போகிறேன். மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். மல்லி கிடையாது, இது சிக்கன் மசாலா. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மசாலா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அது இந்த ரீசன்னால தான். இந்த மசாலா பிடிக்காது, ஏன்னா இது வந்து சக்தி மசாலான்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. எனக்கு இது பிடிக்காது. அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு தான். அது என்ன அளவு? தேவையான அளவுனா அது என்ன அளவு? தேவையான அளவுனா தேவையான அளவு. அதுதான் என்ன அளவு? தேவையான அளவு தான் எல்லாரும் சொல்றீங்க. தேவையான அளவு என்ன, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது நான் வீடியோ கட் பண்ண சொல்றேன். அசிங்கமா ஏதோ கேட்க போறாங்க மக்களே. இப்ப நான் என்ன கேட்டு இப்படி போட்டு அடிக்கிறேன்? நீ எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் வந்து அடிக்க வேண்டியதானே? அது என்ன செவத்து பறந்து வந்து அடிக்கிற? கரெக்டு தானே நான் கேட்கறது. எல்லாருமே உப்பு தேவையான அளவு தான் சொல்றீங்க. அந்த தேவையான அளவு என்ன? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். ஸோ இது வந்து ஏன் வந்து இவ்வளோ அதிகமாக போடுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு கிரேவி வேணும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். அதனால தான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் மசாலா இருக்கிறதுனால நம்ம சில பேருக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து அரைச்சி ஊற்ற மாட்டேன். நாங்கள் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம், ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் ஊற்ற மாட்டேன். பிடிக்காதுன்னு பிடிச்சது எல்லாத்தையுமே ஒதுக்குறாங்க மக்கள். கல்யாணம் யாரும் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் திங்க முடியாது. அதனால தான் நான் இங்கே ஈரல் வாங்கிட்டு வந்து நான் தனியாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஓ, நீ அப்படி வரியா? இட்ஸ் மை. யாருக்கும் தர மாட்டேன், இது எனக்கு மட்டும்தான். அங்கிட்டலாம் காட்ட முடியாது. நீ சமைக்கிறதுனா நான் எடுத்து வீடியோ எடுத்து போடணுமா? தெரியாம கேட்குறேன். ஸோ வந்து இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து தக்காளியில் வழியாக இருக்கும், ஊற ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மூடி வச்சு போடும். கடைசியில் நம்மளோட மசாலா வாங்கி போட போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட மசாலா இல்லையாமா, நம்ம வாங்கிட்டு வந்தது தான் இருக்கா. பார்த்துக்க, நம்ம மசாலா நம்ம தான் என்னைக்கும் கேவலமாக இருக்குல்ல. எல்லாமே கொட்டிட்டாங்க. பத்தல, அதனால தான் என்னோட மசாலா பூரா போச்சு. கேட்டால் திரும்பி போய் நீ வாங்கிக்கங்கிறாங்க. நான் அப்படி எடுத்துட்டு போய் வாங்கிக்கணும். கிரேவி கொதிச்சு வரும்போது அதுலேருந்து மேலே லைட்டாக தூக்கி ஊற்றி போடுறேன். ஓகேவா? ஊற்றிடும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் கட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டு போட்டு மிக்சியில் அரைச்சி கிரேவி எடுத்து ஊற்றலாம். அதான் பிடிக்கும்.
கட் பண்ணிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். பார்த்துங்க, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா. ஏன்னா ஸ்பைசி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்பைசி நல்லா இருக்கும் கீரலுக்கு. இதை நல்லா வணக்கிட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவிக்கு தேவையான எல்லாமே வணங்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈரலும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இதில் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். வரமாட்டி ரொம்ப திக் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இது மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துங்க. இதில் நல்லா மசாலா போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே குக்காக விட்டிங்கன்னு வச்சிங்களேன். 20 மினிட்ஸ் தேவையில்ல, ஒரு 10 or 15 மினிட்ஸ்லேயே அது வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவசரமாக தூக்கி அந்த சைடு வச்சுட்டாங்க. எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட குழம்பு வைக்கிறதுக்காக. கைஸ், நீங்களே சொல்லுங்க, இது வந்து நான் வச்சது. ஓகேவா? இது எப்படி இருக்கு, இது முபி வச்சது, இது எப்படி இருக்கு, நீங்களே சொல்லுங்க. யாரு நல்ல ஒரு செஃப்னு சொல்லிட்டு. இதுக்கு எவ்வளோ மார்க் தருவீங்க? இதுக்கு எவ்வளோ மார்க் தருவீங்க? இதுக்கு வந்து இது போட்டிருக்காங்க, என்னது, வெங்காய தக்காளி அரைச்சி போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த காஷ்மீர் மிளகு அது போட்டிருக்கீங்க. ஆமாம், வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். எவ்வளோ போட்டிருக்கேன்? இதெல்லாம் மாஸ்டர் செஃப்புக்கு மட்டும்தான் தெரியுமோ ஒழிஞ்சு சும்மா இருக்க செஃப்புக்கெல்லாம் தெரியாது. நான் செப்பாவே இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஏங்க என்னதையும் கொஞ்சம் கிண்டலால. என்னோட வடசட்டி கூட நேரம் வைக்கலைங்க பாருங்க. நீங்களே சொல்லுங்க. பேச்சுலர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணீங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி. என்னத்தை பார்த்தா நோட் பண்ணிக்கிறதா? போதும் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணவா? ஆஃப் பண்ணிடு. என்னோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் போய் சாப்பிட போறேன். இன்னைக்கு ஒரு புட்டி உங்களுக்கு லேட் ஆகும் போல இருக்குது. அதனால என்ன ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சாமா. ஏன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கு தாங்க நம்ம அரைச்சி வச்சிடறது, தண்ணியே வராது. அரைச்சி வச்சா டேஸ்ட் மாறும். அரைச்சி வச்சா டேஸ்ட் மாறிடும். அரைச்சி வச்சா டேஸ்ட் மாறுமா? சமைக்க தெரியலங்கிறத எப்படிலாம் போட்டு இது பண்றாங்க பாத்தீங்களா? கரண்ட் எடுத்து ஆயில் சூட வைக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம போய் சாப்பிடலாம். ஏன்னா எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டே அதை நான் ரெடி பண்ணேன். சமைச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்டு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் டே. அதாவது மிஸ்டர் செஃப் அண்ட் மிஸ்ஸஸ் செஃப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க. கிரேவி வச்சதுலேயே தெரிஞ்சிருக்கோம் நான் வின் பண்ணிட்டேன்னு. இருந்தாலும் ஒரு டெஸ்டிங் சும்மா அவ்வளோதான். பிளேட்டில் சாப்பாடு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு முபி சமைச்சதை ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட லெக் பீஸ் ஏதோ இருக்குது. நல்லாவே குக் பண்ணியிருக்கு. எனக்கு குக்கரில் வச்சா எல்லாம் இப்படி தானே வேகும். இருந்தாலும் நம்ம சமைச்சது எப்படி சமைச்சோம் பாருங்க, கலரே இல்லை. எல்லா சைடும் ஊற்றாத. என்னோடய கிரேவி இருக்குல்ல, அது அப்புறம் டேஸ்ட் பண்ணணும் நான். சரி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு முபி சமைச்சதை முபிக்கே கொடுத்து பார்ப்போம். இல்லை, நான் மட்டும் என்ன டெஸ்ட்டுக்கு எப்பவுமே வச்சு தரல, நீங்கள் சாப்பிட்றேன். சூடாக இருக்கு கைஸ். ஃபேன் தரும். ஓகே, சாப்பிடுங்க. எப்போ இருக்குது சொல்லுங்கள். நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது. அவங்க சமைச்சதை அவங்களே வாய் சுழிச்சிக்கினே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்கோ. டேஸ்ட் ஓகே. லைட்டாக வெங்காயம் மட்டும் அதிகமாகிடுச்சு. அம்மா என்னோடய கிரேவி ஊற்று. இப்போ வந்து என்னோடய கிரேவி ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? க்ரீமியாக. ஓகே,
இப்போ ஓகே 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 லிவ் இட். இப்போ என்னோட ஃபுட் ஃபஸ்ட்டு மூவிக்கு கொடுத்து ஈரல் வேண்டாம். ஈரல்ல வெறும் சாப்பாடு மட்டும்தான். ஓகே. ஃப்ளேவர் சொல்லுங்கள். அதான் நல்லா தான் இருக்குல்ல, எப்படி இருக்கு? நீ வச்சதுக்கும் நான் வச்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை சொல்லு. அது என்ன டிஃப்ரெண்ட்னா அதை அரைச்சி பண்ணியிருக்கீங்க, நான் அரைக்காம பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். டேஸ்ட் எது நல்லா இருக்கு? நல்லா தான் இருக்கு. அது அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கா? அவ்வளோதான். நான் வச்சது தானே, ரெண்டுமே நல்லா இருக்கு. நான் வச்சது தானே. நீ சிரிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. சமையல் பேட்டலில் என்னோட கிரேவி வந்து வின் பண்ணிருச்சு. ஏன்னா சமைச்சவங்களே சொல்லிட்டாங்க இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் சமைச்சதான் சொல்லிட்டு. ஒத்துக்கிறேன் இல்லை, ஒத்துக்கிறேன் இல்லை, நான் சமைச்சதான் நல்லா இருந்துச்சு. நிஜமா நான் தான் வின் பண்ணியிருக்கிறேன். இந்த போட்டியில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு? நீங்க தான். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நான் தான். தோல்வியை பெருமையாக ஒத்துக்கிட்டாங்க. ஹாப்பி எண்டிங் ஃபார் திஸ் வீடியோ. சாப்பிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு டாடா பாபாய். நான் விஷ்ணு, இது மூவி. பாய் गाइस. பாய் गाइस. நன்றி, வணக்கம்.